மணிரத்னம் சாரோட படத்தில் எல்லா படத்துலையுமே மதர் கேரக்டருக்கு டப்பிங்க்கு தான் என்னை கூப்பிடுவாங்க. அப்போ நான் ஒவ்வொரு தடவை இப்போ டப்பிங் போகும்போதெல்லாம் சொல்லுவேன், என்னை வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாகவே நினைக்கிறாங்க, இன்னும் நான் நடிப்பேனே ஒத்துக்க மாட்டேன்றாரு டேரக்டர் அப்படின்னு நான் பேசிட்டு வந்துடுவேன். மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து ஃபோன், நாங்கள் இந்த மாதிரி மணிரத்னம் சாரோட அசிஸ்டன்ட் பேசுகிறேன், இப்போ எந்த படத்துக்கு டப்பிங் வரணுங்க, யார் நடிச்சிருக்காங்க, ஏன்னா நம்ம அதுக்கு தானே கூப்பிடுவோம். நான் ஃபஸ்ட்டு டைம் மணி சாரை எதிர்க்க பார்க்குறேன், இப்படியே தான் உட்காந்துருக்கேன். சார் அப்படின்னு, நீங்கள் இதில் ஒரு நல்ல கேரக்டர் நடிக்க போகிறீங்க சார். உண்மையிலே நான் நடிக்க போகிறேன்னா சார், இதில் எனக்கு நடிக்கிறதுக்கு தான் சந்தர்ப்பம் கொடுக்குறீங்களா சார்? ஆமாம், நீங்கள் நடிக்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அதெல்லாம் எனக்கு அதுக்கு அடுத்து என்ன வார்த்தை பேசுகிறாருன்னே கேட்கல. நான் வந்து வடிவுக்கரசியாகவே தெரியக்கூடாது சார், நான் புதுசாக தெரியணும் சார் உங்கள் படத்தில் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக நம்ம வேறு ஏதாவது பண்ணுவோம். அப்புறம் டெல்லிக்கு போனோம். டெல்லிக்கு போகும்போது காஸ்டியூம் சல்வார் கமிஸ் கொடுக்குறாங்க. என்னங்கடா இது, கமல் சார் படம்னாவே நம்ம வந்து மாடர்னாக தான் இருப்போம் போல. ஹேர் எல்லாம் வந்து ஷார்ட் ஆக்கிட்டாங்க. கரெக்டாக சிகப்பு ரோஜாக்கள் என்ன கெட்டப் போட்டனோ அதே மாதிரி ஒரு கெட்டப் போடுறாங்க. கமல் சார் வந்து அப்படியே திருன்னு முடிக்கிறேன் நான். அவர் காருக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஷாட், காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு நல்லா கேட்டுகிட்டே இருக்கும்போது ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்து மணி சார், கமல்ஜி இந்த டயலாக் பார்த்துக்குங்க. அப்போ தான் நினச்சேன், அன்னெசரியாக நம்ம பேசக்கூடாது போல இருக்குது, டைலாக்கை தவிர ஷார்ட்டை தவிர வேறு எந்த டிஸ்கஷனும் அங்கே இருக்கக்கூடாது போல இருக்கு. அவ்வளோ டிசிப்ளின் அந்த பசங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன். 46 வருஷமாக இருக்கிற இண்டஸ்ட்ரியில் சினிமா ஷூட்டிங்னா இதுதான் ஏன் சினிமா ஷூட்டிங். ஒருத்தரும் சினிமாவில் வரணும்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் அவர் கூட ஒரு படமாவது பண்ணணும். ஒரு படமாவது பண்ணாங்கன்னா தான் அந்த டிசிப்ளின் தெரியும்.